வணக்கம். இன்னைக்கு சிறிய விளக்கம் பெரிய மாற்றத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி. இப்போது நம்ம வீட்டில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி. ஆக்சுவலி ஹீமோகுளோபின்னா என்ன, இது எதுக்கு எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்ட் ஆகுறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, வெளிப்புற அழகையே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். பட் ஆனால் உள்புறத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடுவோம். அதாவது உங்களுக்கு வந்து வேரோட முடி கொட்டுறது, ரொம்ப டயர்டாக லித்தார்ஜிக்காக எப்போவுமே படுத்துகிட்டே இருக்கணும் போல் இருக்கிறது, ரொம்ப தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, மாடிப்படி ஏறி இறங்கினா மூச்சு வாங்குறது, நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சியில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. சரி, இந்த ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சியை எப்படி ஒரே பொருளில் சரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணீரல், அதாவது ஆட்டோட மண்ணீரல், நமக்கும் ஆட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவு தான் வேறையை தவிர்த்து உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய இந்த இரத்த சிவப்பணுக்கள் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன பண்ணணும், இந்த மண்ணீரலில் போய் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் டெஸ்ட்ராய் ஆகணும். ஸோ அது வந்து இந்த மண்ணீரலில் போய் டெஸ்ட்ராய் ஆகுறதுனால அதில் எக்கச்சக்கமான இரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின்லாம் இருக்குது. ஸோ இது வாங்கி இதை லைட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் உப்பும் சேர்த்து நம்ம அதை வந்து நல்லா என்ன பண்ணிடணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு தோசை சட்டியில் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணணும்னா நார்மல் லெவல், அதாவது 12க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இல்லை நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஜிடபிளில் முருங்கைக்கீரை சூப்பு, இதெல்லாம் ரிச் அயன் இருக்கிறதுனால இதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் முருங்கைக்கீரையின் சூப்பை நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடாது, வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது கேஸ். தேங்க்யூ.